அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாசமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசி அன்புலங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் அத்தனையும் அடையும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அவன் அருளால் அத்தனையும் அடையும் மாதம். இப்போ இந்த தலைப்பில் என்ன புரிஞ்சிருக்கலாம், நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அவன் அருளால் தான் நீங்கள் தப்பிக்க போகிறீங்க, நிறைய நன்மைகளை அடைய போகிறீங்க. அவன் அருள் இல்லைன்னா சிக்கலா. ஏன் அது மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்ததிபதியாம் வரார். காரியம் கர்மத்துக்கு உரியவன், செயல்பாடுகளுக்கு உரியவன். அதனாலதான் மெடிடேட் பண்ணிக்கணும். அவன் அருளால் அப்படின்னு தான், அதனாலதான் நான் சொல்றேன். கூட யார் இருக்கா? அந்த பூர்வ புண்ணியாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதனும் அங்கதான் இருக்கார். இவர்கள் இருவரும் அஸ்தங்கதமாயிருக்கார். யாருகிட்ட? உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதியான சூரியன், வித்தை திறமைக்குரியவர். நல்ல மெடிடேட் பண்ணிட்டாதான் உங்க வித்தை திறமை பலிதமா பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும். இல்லைன்னா காரிய நடக்கிறதுல சிக்கல்களை நீங்க உங்களை அறியாம ஏற்படுத்துவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கார். ரொம்ப பெரிய அறிவார்த்தமா பேசுறேன், பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிலாம் அறிவார்த்தமா பேசுறப்ப சொதப்புவீங்க. பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு நினைச்சு செய்யறது கிடைக்காம போ. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பர். அண்டு 4ஆம் இடத்துலையும் கேது இருக்கிறது. மெடிடேட் பண்ணீங்கன்னா ஒரு யோக நிலைக்கு போக முடியும். ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். வாழ்க்கையை பத்தின புரிதல், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் தன்மை, மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மெடிடேட் பண்ணலன்னா என்ன ஆகும்? தேவையற்ற ஆராய்ச்சிகள், தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி சிக்கலை ஏற்படுத்திடுவார். நல்ல வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஆகும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ஸ்டார்டிங்லயே 9ஆம் பாவம் வலுக்குது. கிட்டத்தட்ட 5 கோள்கள். லக்னாதிபதி 5க்குரியவன், 4ஆம் இடத்ததிபதி அண்டு 7, 12 கூடையவன், அண்டு 4ஆம் இடத்ததிபதியான 3ஆம் இடத்ததிபதியான சந்திரன். ஸோ 5 பேரும் அங்க இருக்காங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அபரிமிதமா, ஏன்னா சூரியனை ஆத்மகாரகன், அந்த ஆத்மாவை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். இதே சோல் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ உங்களுடைய பேச்சே ஒரு யோகி ஞானி போல பேசக்கூடிய தன்மை இருக்கும். அந்த தன்மையில நீங்க செயல்பட்டீங்கன்னா 10ல் இருக்கிற ராகு புதிய விஷயங்கள், நூதன டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நூதன வழிகள் வழியா, புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாலாம் வித்தியாசமான காரியங்களை, முயற்சிகளை செய்ய வைப்பார். அதன் மூலம் அபரிமிதமான லாபம். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். யாரு உங்களுக்கு சனி பகவான்? தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவன். 9, 10க்குரியவன் 11ல் இருக்கிறப்ப சொல்லிக்கிற மாதிரி லாபம். வெளியில தெரியும், உங்க பேரு மறைஞ்சிடும், உங்க பேரு காணா போயிடும். நீங்க செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியா பாப்புலர் ஆவீங்க. அந்த கம்பெனி ஓனர்ப்பா, அந்த ப்ராடக்ட் ஓனர்ப்பா, அந்த விஷயம், அந்த இதுல இப்ப அந்த மாதிரி பாப்புலர் ஆகும். அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் அவன் அருள் இருந்தாதான் அந்த தகுதிக்கு மீறி இதெல்லாம் கிடைக்கும். என்னதான் நம்ம பெரிய படித்தவங்க, திறமசாலிகள், அனுபவசாலிகள் அப்படின்னு எல்லாமே லிமிட்டட் தான். கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலகளவும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை நம்ம மனசுல வச்சிட்டோம்னா அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுவோம். எல்லாம் அவர் பார்த்துக்கார். அவரு போட்ட பிச்சை, அவரு போட்ட கல்வி, அவரு கொடுத்த வித்தை, அவரு கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு அந்த சரண்டரிங் கான்செப்ட் வரும். அப்பதான் எல்லாம் கிடைக்கும். அத்தனையும் அடையும் மாதம் பாருங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சதை நினைச்சபடி அட்டகாசமா முடிப்பீங்க.
அவன் அருள் இருக்கும். உள்ள தோன்றதெல்லாம் செய்வீங்க. அதுதான் ப்ளஸ்ஸு. மெடிடேட் பண்ணிட்டு செய்கிறப்ப பெருசாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. பெரிய திட்டமிடுதல்லாம் வச்சுக்க மாட்டீங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவை, ஒரு யோகி போல லிவ் இன் த ப்ரெசன்ஸுங்கிற மாதிரி, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் வாழ்கிற மாதிரி அந்த மைண்டு வந்துடும். உள்ள தோணுதா, அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தோணுதோ, என்ன செய்யணும்னு தோணுதோ அதை அழகாக செய்வீங்க. பெரிய ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, அந்த வேலைலாம் இருக்காது. அது அப்போ மெடிடேட் பண்ணால் தானே அவன் அருள் இருக்கும். நீங்கள் ஒரு கருவியாக மாறிடுவீங்க. உங்கள் வழியாக காரியங்கள் நடக்கும். ஸோ மெடிடேட் பண்ணிக்கங்க. ரிஷப லக்னம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். ரிஷபம் இந்த வருடத்துக்கு நல்ல அந்த ஆண்டு பலன்கள் சொல்லதெல்லாம் பிரம்மாண்டமான வெற்றிகளை, 10ல் உள்ள ராகு, 11 உள்ள சனி பகவான், இந்த நீடித்த லாபங்கள். அப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தை பல வருடங்கள்னு சொல்கிறத விட பல தலைமுறைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்க்கிற மாதிரி, தொழிலை ஆரம்பித்து கொடுக்குற மாதிரி, நீங்கள் ஆரம்பிக்கிற தொழில் பல தலைமுறைக்கு அது உங்கள் தலைமுறைகள் அதை செய்கிற மாதிரி, அதில் டெவலப் ஆகிற மாதிரிலாம் பக்கவாக பண்ண முடியும். ஸோ 9ல் 5 கோள்கள் இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சுக்கிரன் உங்களுக்கு சுகவாசியாக இருக்க வைப்பார். சுக்கிரன்னாலே சுகவாசி, சுகமாக வாழ பிறந்தவர். சுகமாக வாழ பிறந்தவர்னாலே காசு பணத்துக்கு கவலை கிடையாது, எப்படியோ அவருக்கு கிடைச்சிடும். இல்லாட்டி இருக்கிறத வச்சு எப்படி கம்ஃபர்ட் லைஃப் லீட் பண்ணுறதுன்னு பண்ணிடுவார். அந்த மாதிரி ஆள் பக்கமான ஆளுங்க. அப்போ சுகம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுத்து ஒழுங்காக மெடிடேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா ஆபத்து. இந்த சூரியனும் 13/2/2026 வரைக்குமே அவர் 9ஆம் இடத்துல தான் இருக்கார். தந்தை போன்று உள்ளவங்கள் பெரியவர்கள்ட்டெல்லாம் ஓரளவு அனுசரிச்சிக்கணுமே ஒழிய ரொம்ப அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு நீங்கள் பண்ண வேணாம். அதே மேஷத்துக்கு அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு உள்ள தோன்றதை செய்யுங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்காக பெரியவங்கள்ட்ட முறைச்சிக்கங்க, திட்டுங்க, தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட பகைச்சிக்கங்க, அதிகாரிகள்கிட்ட முரண்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வரேன்னு நினைக்காதீங்க. அவங்கள பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். அப்படி அவங்கள்ட்ட ஒரு கன்கரன்ஸ், அவங்கள்ட்ட ஒரு அப்ரூவல், அவங்கள்ட்ட ஒரு இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சைலண்ட்டாக வேலையை முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பெருமை, அவங்க வழியாக மரியாதை உங்களுக்கு தானாக கிடைக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்கள் முயற்சிகள் அப்படி பலிதமாகும். பெரிய அளவுக்கு அவன் அருளால் வெற்றி கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு தலைப்பை எப்படி கொடுத்துருக்கேன், அவன் அருளால் அத்தனையும் அடையும் மாதோன்ட்டேன். ஆனால் உங்கள் லக்னாதிபதி அஸ்தங்கதமாகிறார், புத்திக்குரியவர். உங்கள் லக்னம் ராசிக்கு முழு சுபரான புதனும் அஸ்தங்கத கதியில தான் இருக்கார். கிட்டத்தட்ட சுக்கிரன் அஸ்தங்கத நிவர்த்திங்கிறது 17/2/2026 அப்போதான் அதை அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார். அப்போ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா கரெக்டாக வேலை பார்க்கும். இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது, இதே சோல் தான் அங்கேயும் இருக்குது அப்படின்னு புரியும். ஒரு தெளிவாக பெரிய அளவுக்கு சிக்கல் பாதகம் வராமல் தப்பிச்சுக்கலாம். ஏன் பாதகம்னு சொல்கிறேன்னாக்க, உங்களுக்கு ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். ஆக நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பாதகங்கள் வராது. இல்லாட்டி லாபம் வந்தும் சிக்கல் வரும். அந்த லாபமே உங்களுக்கு பிரச்சனையாக வரும். இவ்வளவு லாபம் எப்படி இருந்துச்சு, ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான்டா. நீங்கள் நேர்மையாக ஒழுங்காக பண்ணியிருந்தாலும் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான், ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நான் வேற பெரியவங்கள்ட்டெல்லாம் ஓரளவு முரண்பாடு பண்ண தேவையில்லை, பட் கன்கரன்ஸ் அப்ரூவல்லாம் வாங்க வேணான்னு இருக்கேன் இல்லையா. இதில் ஏதாவது பெருசாக கிடைக்கிறப்ப அவங்க பார்க்குறப்ப என்ன இப்படி லாபம் கிடைச்சிருக்கு, என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையா, அப்படி இப்படின்னு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அப்படி இப்படிலாம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா அது பாதகாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். லாபம் கிடைக்கிறதே பாதகத்துக்கு வழிவகுக்கிற மாதிரியா இருக்கும். அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த சூரியன் அந்த 13/2/2026 அப்புறம் 10ஆம் இடம் போகிறது சூப்பர். தன்னுடைய சொந்த இடத்தையே பார்ப்பார். அப்போ பெரியவங்க சப்போர்ட், பெரியவங்க இதெல்லாம் இருக்கும். இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும்
ரொம்ப ரொம்ப கவனமாக மெடிடேட் பண்ணிட்டு பெரிய ஈகோ இல்லாமல் ரொம்ப பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு கண்மூடித்தனமாக செய்யறதும் இல்லாமல் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா எதிர்பாராத லாபத்தை குரு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்க 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப நல்லது. ஆனால் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்னு இருக்கேன் பாருங்க. ஏன்னா 8 கூடையவன் ஆக்சிடென்டலாக எதேச்சியாக தான் கொடுப்பார். இல்லாட்டி நல்லவர்கள் ஒழுக்கமான நேர்மையானவர்கள் அவங்கள அது ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்ட்னராக மாற்றிக்கணும். அப்படி மாற்றிட்டா இந்த நான் சொன்னேன்ல நீடித்த விஷயங்கள் நடக்கும்னு அந்த பங்குதாரர்களாக உங்களுக்கு அவங்க மாறுவாங்க. அண்டு ராகுவும் இப்போ செய்யக்கூடியது லேட்டஸ்ட் விஷயங்களை புதிய விஷயத்தை எடுத்து செஞ்சு இப்போ சக்ஸஸ் பண்ணிட்டான்டா பரவாயில்ல. எல்லாரும் போட்டிகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி லாபத்தை அள்ளிட்டான், பெரிய அளவுக்கு புகழை பெரிய அளவுக்கு பொருளை சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாம் அவன் அருள் வேண்டும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு பாதகம் வராம இப்ப கிடைக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு உங்க தலைமுறை மட்டுமல்ல பல தலைமுறைகளுக்கு நல்லது பண்ற மாதிரி அது பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு தான் அவன் அருள் வேண்டும்ட்ட. அப்பதான் அத்தனையும் அடையும் மாதம் இருக்கேன். மெடிடேட் பண்ணிக்கங்க. அஸ்ட்ரோமைண்ட் தெரபியின் அன்புலங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.